அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல் மக்தூம், பகுதி 47. போன பகுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதத்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து மதினாவிலிருந்து புறப்பட்டு 2 நாட்கள் கழித்து அந்த கடிதத்தை படிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த கடிதத்துல நீங்க இந்த கடிதத்தை படிச்ச பிறகு மக்காவிற்கும் தாம்பிற்கும் மத்தியில் உள்ள நக்லா என்ற இடத்தை அடையும் வரை தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கு தங்கி குறைசிகளின் வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. அவர்களின் வருகையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த செய்தியை அனுப்புங்கன்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இதை படித்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அதை செவிமடுத்தோம் வழிபட்டோம் என்று கூறியவராக இந்த செய்தியை தங்கள் தோழர்களுக்கு அறிவித்தாங்க. மேலும், நான் உங்களை நிர்பந்திக்கல. யார் வீர மரணம் அடைய விரும்புறீங்களோ அவங்க என்னோட வரலாம். யார் மரணிப்பதை வெறுக்கிறீங்களோ அவங்க திரும்பி விடலாம். ஆனால் நான் போர் செய்ய தயாரா இருக்கிறேன்னு அப்துல்லா தனது தோழர்களிடம் சொன்னாரு. அவர்களது தோழர்களும் போருக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம்னு சொன்னாங்க. இதே போல இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது வழியில சஅத் இப்னு அபி வக்காஸும் உத்பா இப்னு கஸ்வானும் தங்களுடைய வாகனத்தை ஒட்டகத்தை தவற விட்டதுனால அதை தேடுவதில் ஈடுபட்டு படையிலிருந்து பின்னடைந்துட்டாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவும் படையுடன் நக்லா என்ற இடத்தை வந்தடைஞ்சாங்க. அங்கு குறைசிகளின் அமர், உஸ்மான், அப்துல்லா, நக்ஃபல் மற்றும் முஹீரா கிளையினரின் அடிமையான அகம் ஆகியோருடன் வியாபார குழு ஒன்று உலர்ந்த திராட்சை, பதனிடப்பட்ட தோல் மற்றும் வியாபார பொருட்களுடன் போயிட்டு இருந்தாங்க. அப்துல்லா இப்னு ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களது தோழர்களுடன் ஆலோசனை செஞ்சாங்க. நாம் சங்கமிக்க மாதமாகிய ரஜபு மாதத்துல கடைசி தேதியில இருக்கோம். இப்போது நம்ம அவங்களோடு சண்டை போட்டோம்னா சங்கமிக்க மாதத்தின் கண்ணியத்தை பால்படுத்தியவர்களாகி விடுவோமே. ஆனா போர் செய்யாம இன்றிரவு விட்டுட்டோம்னா இவர்கள் ஹரம் பகுதி உள்ளர்க்கா போயிடுவாங்க. என்ன செய்யலாம்ங்கிறது விவாதம் நடைபெற்ற பின்பு அவர்களிடம் சண்டையிடலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு முஸ்லிம்களின் ஒருவர் அம்ர் இப்னு ஹல்ரமியை அம்பெய்து கொன்னாரு. அதையடுத்து முஸ்லிம்கள் உஸ்மான் மற்றும் ஹகம் ஆகிய இருவரையும் கைது செஞ்சாங்க. ஆனா அதுல இருந்த நௌஃபல் தப்பித்து போயிட்டாரு. பின்பு 2 கைதிகளையும் வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கிட்டு மதினா வந்தாங்க. இந்த கனிமாவில் அல்லாஹுவிற்கும் அவனது தூதருக்கும் 5 1 பங்கு ஒதுக்குனாங்க. இதுதான் இஸ்லாமில் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமா பங்காகும். இந்த போர்ல தான் முதல்ல ஒரு எதிரி கொலை செய்யப்பட்டான். மேலும் இந்த போர்ல தான் முதலாக எதிரிகள் கைது செய்யப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் இந்த நடவடிக்கையை கடுமையா வெறுத்தாங்க. மேலும் சங்கை மிக்க மாதத்தில் போர் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லை என்று கண்டித்துவிட்டு கைதிகள் மற்றும் வியாபார பொருட்கள் விஷயத்தில் மௌனம் காத்தாங்க. இந்த நிகழ்ச்சிய முஸ்லிம்கள் மீது பழி சுமத்த நல்லதொரு சந்தர்ப்பமாக இணை வைப்போர் பயன்படுத்தினாங்க. முஸ்லிம்கள் மீது பல்வேறு பழி சுமத்தினாலும் அந்த அனைத்து பழியையும் பொய்யான கூற்றுகளையும் முற்றிலும் தகர்த்தெரும்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கினான். அந்த வசனத்துல முஸ்லிம்கள் செய்ததை விட இணை வைப்போரின் செயல் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம்னு தெளிவுபடுத்தினான். நபியே, துல்கைதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஸப் ஆகிய இச்சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர். அதற்கு நீங்கள் கூறுங்கள், அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான். ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும் அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும் ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹரமுக்கு வரவிடாமல் தடுப்பதும் அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹுவிடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விசமம் கொலையை விட மிக கொடியது. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 217வது வசனம். அதாவது முஸ்லிம்கள் விஷயத்தில் இணை வைப்போர் ஏற்படுத்திய இந்த குழப்பங்களும் கூச்சல்களும் அடிப்படையற்றவை. ஏனெனில் முஸ்லிம்கள் விஷயத்தில் இவ்வாறு கூறுவதற்கு அந்த இணை வைப்போருக்கும் தகுதியே கிடையாது. இஸ்லாமை எதிர்ப்பதற்கும் முஸ்லிம்கள் மீது அநியாயம் இழைப்பதற்கும் இந்த இணை வைப்போர் எந்த விதத்திலும் தயக்கம் காட்டவில்லை. முஸ்லிம்கள் சங்கை மிக்க மக்காவில் தங்கியிருந்த போது அவர்களது பொருட்கள் அபகரிக்கப்பட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வெறியுடன் அலைந்தனர். இன்னும் புனிதமிக்க எத்தனையோ கடமைகளையும் உரிமைகளையும் பாலாக்கிய இவர்களுக்கு புனிதத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? புனிதங்களையே மதிக்காத இவர்களுக்கு இப்போது மட்டும் புனிதத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி எங்கேந்து வந்தது? எனவே முஸ்லிம்கள் இந்த புனிதத்தை பாலாக்கியது எந்த வகையில் அசிங்கமோ குற்றமோ இல்லை. ஆகவே இணை வைப்பவர்கள் பரப்பிய இந்த வதந்திகள் முற்றிலும் கேவலமான ஒன்றே. இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைதிகளையும் விடுவித்தாங்க. மேலும் கொலை செய்யப்பட்டோனின் குடும்பத்தினருக்கு நஷ்டஈடும் கொடுத்தாங்க. மேற்கூறப்பட்ட கஸ்வா, ஷையா போர்கள் அனைத்தும் பத்ரு போருக்கு முன் நிகழ்ந்தவையாகும்.
இறுதியில் கூறப்பட்ட போரை தவிர வேறு எதிலும் பொருட்கள் சூறையாடப்படவும் இல்லை, உயிர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை. குரூஸ் இப்னு ஜாஃபேர் தலைமையின் கீழே இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பொருட்களை கொள்ளையடித்து பின்பே முஸ்லிம்கள் பதில் நடவடிக்கை எடுத்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜாஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையின் மூலம் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை மக்கா முஸ்ரிக்குகள் பார்த்து பயந்து நடுங்கினாங்க. மிகப்பெரிய ஆபத்து தங்களுக்கு முன் உருவாகி விடுவதை உணர்ந்தாங்க. முஸ்லிம்கள் மதினாவில் அடைக்கலம் புகுந்துட்டாங்கன்னா என்ன ஆபத்தெல்லாம் வரும்னு நினைச்சாங்களோ அந்த ஆபத்திலேயே அவங்க சிக்கிக்கிட்டாங்க. மதினாவாசிகள் மிகுந்த விழிப்புடனும் கண்காணிப்புடனும் இருந்தாங்க. தங்களுடைய வணிக பயணங்கள் ஒவ்வொன்றையும் முழுமையாக கண்காணிச்சாங்க. முஸ்லிம்கள் 300 மைல்கள் கூட படையெடுத்து வந்து தங்களை கொலை செய்யவோ சிறை பிடிக்கவோ தங்களின் செல்வங்களை அள்ளிக்கொண்டு நிம்மதியாக திரும்பவோ முழு ஆற்றல் பெற்றுவிட்டாங்கன்னு இந்த இணை வைப்பவர்கள் நன்கு விளங்கி கொண்டாங்க. மேலும் தங்களின் சாம் தேசத்தை நோக்கி வியாபார வழித்தடம் மிகுந்த ஆபத்திற்குள்ளாகி இருப்பதையும் நன்கு உணர்ந்து கொண்டாங்க. இருந்தும் தங்களின் வழிகேட்டிலிருந்து விலகி ஜுசைனா மற்றும் லம்ரா கிளையினர் செய்தது போன்று சமாதான வழியை கையாள்வதற்கு பதிலா மீண்டும் முன்பை விட அதிகமான பகைமை கொண்டவர்களா ஆனாங்க. இதற்கு முன்னர் முஸ்லிம்கள் அவர்களது நாட்டுக்குள் வைத்தே அழித்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்து கொண்டிருந்ததை இப்போது நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டனர். மடத்தரமான இந்த எண்ணம் தான் இவர்களை பத்ரு போருக்கு அழைத்து வந்தது. அப்துல்லாஹ் இப்னு ஜாஹ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களின் இந்த சம்பவத்திற்கு பின்பு ஹிஜ்ரி 2 சஃபான் மாதத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு போர் புரிவதை கடமையாக்கினான். இவ்விஷயத்தில் பல தெளிவான வசனங்கள் இறக்கினான். உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்க. ஆனால் நீங்கள் எல்லையை அத்துமீற வேண்டாம். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை. ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள். உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் செய்யும் கலகம் கொலையை விட மிக கொடியது. ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரையில் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இதுவே. இதன் பின்னும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகி கொண்டால் நீங்கள் அவற்றை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான். அன்றி இஸ்லாமிற்கு எதிராக செயல்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரையில் அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 119 193 வரை. மேற்கூறப்பட்ட வசனங்களை தொடர்ந்து மேலும் பல வசனங்களும் இறக்கினார். அந்த வசனங்கள்ல தான் போர் முறைகளை கற்றுக் கொடுத்துச்சு. போருக்கு ஆர்வம் ஊட்டி அதன் சட்டங்களை அல்லாஹ் விவரித்தான். நம்பிக்கையாளர்களே, உங்களை எதிர்த்து போர் புரியும் நிராகரிப்பவர்களை நீங்கள் சந்திப்பீர்களாயின் தயக்கமின்றி அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுங்கள். அவர்களை முறியடித்து விட்டால் மிஞ்சியவர்களை சிறைப்பிடித்து கட்டுங்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு பதிலாக யாதொரு ஈடு பெற்றேனும் அல்லது ஈடின்றி அவர்கள் மீது கருணையாகவேனும் விட்டுவிடுங்கள். இவ்வாறு எதிரிகள் தம் ஆயுதத்தை கீழே வைக்கும் வரையில் போர் செய்யுங்கள். இது அல்லாஹுவின் கட்டளை. அவன் நாடு இருந்தால் அவர்கள் உங்களுடன் போர் புரிய வருவதற்கு முன்னதாகவே அவர்களை பழிவாங்கியிருப்பான். ஆயினும் போரின் மூலம் உங்களின் சிலரை கொண்டு சோதிக்கின்றான். ஆகவே அல்லாஹுடைய பாதையில் எவர்கள் வெட்டப்பட்டு இறந்து விடுகின்றார்களோ அவர்களுடைய நன்மைகளை அவன் வீணாக்கி விடமாட்டான். தக்க கூலியை கொடுப்பான். அவர்களை நேரான பாதையில் செலுத்தி அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான். அன்றி அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சுவன பதைகளையும் அவர்களுக்கு புகுத்துவான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு உதவி புரிந்தால் அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி விடுவான். அல் குர்ஆன் 47வது அத்தியாயம் 4 7 வரை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.